அன்புநேயர்களே, நாம் தொடர்ச்சியாக ஈரான் பற்றிய பல மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. இப்பொழுது ரம்ஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை ஏற்றிருக்கின்றார். ஆனால் நாங்க கொலை செய்யல, அடிச்சேன் கொலை செய்யல என்ற மாதிரி நாம் கொஞ்சம் முன்னாடி செல்வோமா? ஈரானின் மிகப்பெரிய தளபதி, நாமெல்லாம் மறந்திருப்போம், உலகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈற்ற ஒருவர் தான் மேஜர் ஜெனரல் அண்ட் கமாண்டர் குட்ஸ் படைகளின் மிகப்பெரிய தளபதி காசிம் சுலைமானி. இந்த காசிம் சுலைமானி ஈரான்லேருந்து ஈராக்கில் அவங்க, அதாவது அப்போது நான் அதை பார்த்த செய்தி கொண்டுதான் ஒரு மனசுல இருந்து பேசுறேன். இவங்களோட பாதுகாப்பை பத்தி பெருசா எடுக்கிறாங்கல்ல. நீங்க நல்லா தெரியும், அந்நியவன்களால் நீங்க குறிவைக்கப்படுகின்றா. லேன் ரூட்ல நீ போவையா? எந்த உலகத்தில் இருக்கிறீங்க நீங்களா? லேன் ரூட்ல போனால் அவரை காரம் பாருங்க, காரம் எப்படி கோழி முட்டை மாதிரி நசிச்சு அது உலக பரப்பிலே அமெரிக்கா தாக்கின என்று அது மிகப்பெரிய செய்தி தான். இப்பொழுது இவர் ரம்ஸ் சொல்கின்றார், இவர் மேஜர் ஜெனரல் அண்ட் கமாண்டர் காசிம், அவர், அதாவது அவருடைய ஒரு பலம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்றார். அதனால அடிச்சேண்டு சொல்லல, அவர் பலம் தெரியும் அடிச்சேண்டு பலம் தானே. சுலைமானியை கொன்றதன் மூலம் அமெரிக்கா அறியப்படாத விளைவுகளுடன் ஒரு வியத்தகு நடவடிக்கையை எடுத்தது. அப்போது எப்படி, அதாவது இந்த குட்ஸ் படைகளின் மிகப்பெரிய தளபதி மட்டுமல்ல, தற்போதைய சுப்ரீம் லீடரின் மிக மிக நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவராகவும் அவர், அதாவது இவர் 2020ஆம் ஆண்டு கொல்லப்பட்டாலும் ஒரு 22ஆம் ஆண்டு வாக்குல மிகப்பெரிய, அதை விட சில வேளை அவர் ஜனாதிபதி கூட வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் மட்டுமல்ல, ஈரானின் கேடயம், இதை விட ஒரு வார்த்தை இல்லைங்க. ஈரான் தேசத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு கேடயம் தான் சுலைமானி. மிகப்பெரிய நல்ல மனுஷன் ஒரு பக்கம் இருக்கான், கேள்விப்பட்டதுதான். ஆனாலும் மிகப்பெரிய ஒரு கேடயம், பாதுகாப்பு. இப்படி ஈரானின் ஒரு சொத்து, அதுக்கு ஈடு செய்யல முடியல, இன்னும் ஈடு செய்யவே முடியலங்க. மத்திய கிழக்கு முழுவதும் ஈரானிய பிரதிநிதிகளை வழிநடத்திய உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத நபரான குட்ஸ் படை தளபதி மீதான வான்வழி தாக்குதல் தெஹ்ரான் விரிவாக்கத்திற்கு கடுமையான அடியாக உள்ளது என்று அப்போது கூறப்பட்ட ஒரு செய்தி. அது மிகப்பெரிய இழப்பு. அதிலேயும் சுப்ரீம் அப்போதே மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் இருந்தாலும் கேள்வி. 2020ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி, ஜனவரி 3 என்றால் இப்பொழுது நமக்கு தேதி எத்தனை விடிந்தால் நமக்கு 19 என்றால் ஒரு 16 தினங்கள் கடந்து 6 வருட கத்தமுல் ஃபாத்தியாவும் ஓதப்பட்டிருக்கும் ஈரான்ல. அன்று பாக்தாத்தில் ஈரானிய ஜெனரல் காசிம் சுலைமானியை கொன்ற அமெரிக்க வான்வழி தாக்குதல் அதை நினைவூட்டுகின்றது. இஸ்லாமிய குடியரசின் மிக முக்கியமான நபர்களில் ஒருவரான IRGC மிக 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 முக்கியமான ஒரு தளபதி ஒருவரான ஈரானிய தளபதி காசிம் சுலைமானியை அமெரிக்கா கொண்டது வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான தற்போதைய மோதலில் அப்போது இப்போது வரையும் ஒரு மிகப்பெரிய அதிகரிப்பை குறிக்கிறது. இதை இஸ்லாமிய குடியரசு அமைதியாக பாதிக்க வாய்ப்பில்லை என்று அப்போது பேசப்பட்ட ஒரு விடயம். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் பயணப்படையான குட்ஸ் படையின் தலைவராக ஒரு 2.5 தசாப்தங்களுக்கு மேலாக பிராந்தியம் முழுவதும் தெஹ்ரானின் பெரும்பாலான நடவடிக்கைகளுக்கு சுலைமானி நேரடியாக பொறுப்பேற்றார். மத்திய கிழக்கு முழுவதும் ஈரானிய பிரதிநிதிகளை நிறுவி கட்டி எழுப்பினார். மேலும் இஸ்லாமிய குடியரசு அதன் எல்லைகளுக்கு அப்பால் லெபனான், சிரியா, ஈராக், யெமன், ஆப்கானிஸ்தான் மற்றும் பிற இடங்களில் அதன் அதிகாரத்தை வெளிப்படுத்த அனுமதித்தார். இது எப்படி இருக்குது? அதாவது வளைகுடா முழுவதும் மிகப்பெரிய தளபதியாக மாறினார். அது இறைவனுக்கும் பொறுக்காம போயிருக்கலாம். மிகப்பெரிய தளபதி. ஆனா பாதுகாப்புல ஜுஜிபி ஆக்கள், அவங்களோட பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் என்ன கேட்டா அதெல்லாம் போதாது, என்ன கேட்டா அது போதே போதாது. இது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலில் ஒரு படி மேலே இது நிச்சயமாக குறிப்பிடத்தக்கது. அப்போதிருந்து முன்னாள் இஸ்ரேலிய துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஓர்னா மிஸ்ராஹி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற காலை தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் தெரிவித்தாராம். இது எப்படி இருக்கு?
இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கடந்த ஆண்டு முழுவதும் தோல்வியடைந்த ட்ரோன் தாக்குதல் உட்பட சிரியாவிலிருந்து யூத அரசுக்கு எதிரான தாக்குதல்களை சுலைமான் தனிப்பட்ட முறையில் இயக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் அவர் ஹிஸ்புல்லாவின் முக்கிய ஆதரவாளர்கள் ஒருவராக கருதப்படுகிறார். லெபனான் பயங்கரவாத குழு மத்திய கிழக்கில் ஒப்பீட்டளவில் சிறிய வீரராக இருந்து லெபனானில் உள்ள முக்கிய அரசியல் மற்றும் இராணுவ அமைப்புகளில் ஒன்றாக மாற்ற உதவினார். இறையாண்மை கொண்ட நாடுகளின் ஆயுத கிடங்குகளுக்கு போட்டியாக ஆயுதங்கள் உள்ளன. 2026 ஆண்டும் இரண்டாம் லெபனான் போரின் போது இஸ்ரேலை எதிர்த்து போடுவதற்கான தந்திரோபாய உத்திகளை உருவாக்க ஹிஸ்புல்லாவுக்கு தனிப்பட்ட முறையில் வடிவமைத்து கொடுத்தவர், யுத்த தந்திரங்களை கொண்டவர். ஏராளமா அவரை பத்தி சொல்லலாம். இவர்தான் யார்? இந்த சுலைமானி தான். குர்ஸ் படையின் தலைவராக சுலைமானியின் பதவியை மற்றொரு தளபதி ஏற்றுக்கொள்வார் என்றாலும் அவரது மரணம் ஈரானுக்கு கடுமையான அடியை கொடுத்திருந்தது. இது உலக பரப்பில் பேசப்பட்ட விடயங்க, நம்ம ஒன்றும் சொல்லல. அவரது மரணம் ஈரானுக்கு கடுமையான அடியை தருகிறது மற்றும் பிராந்தியத்தில் மோதலுக்கான சாத்திய கூறுகளை அப்போதிலிருந்தே கணிசமாக அதிகரித்திருந்தது. அதுதான் இப்ப வருது. நம்ம எங்க ஜாயின் ஆகிறோம் பாத்தீங்களா? அதுல இருந்து ஆரம்பிச்ச அந்த போருங்க. ஏனெனில் தெஹ்ரானும் அதன் கூட்டாளிகளும் அவரை பழிவாங்க முயற்சிக்கலாம். உண்மையில் சுலைமானியின் வாகன தொடரணியின் மீதான வான்வழி தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய உச்ச தலைவர் அலி கெமனி தாக்குதலுக்கு பின்னால் உள்ள குற்றவாளிகள் கடுமையான பழிவாங்கலை விரைவாக அச்சுறுத்தினார். அவர் உடைஞ்சு போச்சாராம். பெரியவர் இதுல ரொம்ப கொஞ்சம் மனச்சடங்குல இருந்து இன்னும் முடியலையாம். இந்த மாதிரி எல்லாம் அவர் இருப்பாரால இந்த மாதிரி எல்லாம் உளவாளிகள் எல்லாம் விட்டுருக்க மாட்டார். மிகப்பெரிய தந்திர பாயங்களை கொண்டவராம். இஸ்ரேலிய துணை தேசிய பாதுகாப்பர் அப்பயே இவரப்ப சொல்லாங்க, இவர் இறக்கணும்னு அடம் பிடிச்சிருந்தார்கள். அவரது மரணம் ஈரானிய விரிவாக்கத்தை அடிப்படை. இது என்ன சொல்ல வரோம் என்றால், அதாவது நாம லேசா சொன்ன போலம் என்றால் ஈரானுக்குள்ள இவங்க ஆட்டப்புற ஆட்சி என்பது 2006 வாக்கு நினைக்கிறேன். ரொனால்ட் ரீகன் இருந்து மீண்டும் ரொனால்ட் ட்ரம்ப் வரையும் ஈரானை பழிவாங்க துடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமாக ஜோர்ஜ் புஷ் ஜூனியர் ஜோஸ்பிர் அப்பனும் மகனும், இப்படியாக அமெரிக்காவில் காலாகாலமாக வருகின்ற அத்தனை பரதேசிகளும் ஈரான் மீது போர் தொடுக்கிறதுக்கெண்டே பாக்குறாங்க. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் ஈரான் அலர்ட் ஆர்வமா ஆயிட்டு. அது மட்டும் உண்மையா சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று. கடந்த 1.5 ஆண்டுகளிலும் இதே நிலைமைதான் ஏற்பட்டு இருக்குது. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈராக்கின் ஷட் அல் ஜாரியன் இரண்டாவது நபரான அபு மஹதி அல் மஹதிஸ் அன்று பாஸ்ராவுக்கு விஜயம் செய்த போதும் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் இதுதான் சொன்னாங்களாம், எங்களுக்கு மிகப்பெரிய அடிங்க இது. இந்த அடி இது அதாவது இதுல இவர் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ட்ரம்பும் சொல்லுகின்றார், நாங்கள் அவரோட வலிமை எங்களுக்கு தெரியும். அதாவது அதனால நாங்க அவரை அடிச்சோம்னு சொல்லாம சொல்ற. சுலைமானியின் வலிமை அமெரிக்காவுக்கு மட்டுமில்லை இஸ்ரேலுக்கும் தெரியும். அந்த வலிமையை வச்சுதான் அவரை ஒழிக்கணும் என்றுதான் அவர் மிக அதிகமாக பாடுபட்டாங்க. அதுல அவங்களோட வெற்றியும் கண்டுச்சு. என்னென்னால் அதாவது மத்திய கிழக்கில் தியாகி லெப்டினன்ட் ஜெனரல் காசிம் சுலைமானியின் ராணுவ வலிமை வாஷிங்டன் விருப்பங்களை கட்டுப்படுத்தியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது அந்த செய்தி ஹைலைட்ஸ். அதான் அதாவது மத்திய கிழக்குல லெப்டினன்ட் கர்னல் ஜெனரல் சுலைமானிய வலிமை, அவர் வேகம், அவருடைய யுத்த தந்திரங்கள் அத்தனையும் அமெரிக்கா எங்களுக்கு தெரியும், ஏற்றுக்கொள்றோம். இது பிராந்தியத்தில் அதன் நோக்கங்களை தொடர பயங்கரவாத எதிர்ப்பு தளபதியை படுகொலை செய்வதில் அமெரிக்கா ஈடுபட்டதை வெளியாக சொல்றார். புரியுதா? வெளிப்படையாக சொன்னால் அவர் ஒரு வலிமையான ஜெனரல். அவர் இருந்திருந்தால் ஈரானில் நாம் இவ்வளவு வெற்றி பெற்றிருக்க மாட்டோம் என்று வெள்ளிக்கிழமை தெற்கு பவுல் அர்ப்பணிப்பு விழாவில் உரையாற்றும் போது ட்ரம்ப் உண்மையை, அதாவது ட்ரம்ப் எப்படி தெரியுமா, என்ன கேட்டா மைந்தனை போல உள்ளொண்டு வச்சுக்கல நேர அடியன்னு அடி. மைந்தனும் அப்படித்தானே. மிக கூடுதலாக புலிகள் விடயத்தில் நேருக்கு நேர் தான் பேசினான். பாவி எதையும் மறைச்சி பேசல. ரணில போல இந்த பொடி வச்சு மறைச்சி சிரிச்சுக்கல, நேர் அடியன்னு அடி மறக்கல ரெண்டு மாதிரி தான் இருந்துச்சு. மறக்க மாட்டேன். ஈராக்கின் மக்கள் அணிதிரட்டல் பிரிவுகளின் இரண்டாவது தளபதியான ஜெனரல் சுலைமானி மற்றும் அபு மஹதி அல் மஹதிஸ் மற்றும் அவர்களது தோழர்கள் ஜனவரி 3, 20 அன்று ஈராக் தலைநகர் பஹதாதின் சர்வதேச விமான நிலையம்
அருகே ட்ரம்ப் அங்கீகரித்து அமெரிக்க ரோன் தாக்குதல் படுகொலை செய்யப்பட்டார். இதுல வந்து அதாவது அவங்க பாக்தாத் ஏர்போர்ட்ல இறங்கி இதுல போறாங்க. அதுதான் அதுல விட்டு ஆகப்பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். நல்லா தெரியும் தானே, நீங்க போறது வரலாம் தெரியாமல இருப்பான். அவன் மிகப்பெரிய செகண்ட் தலைப்பில் அடித்தார். ஜெனரல் சுலைமானியின் எல்லாமே மேற்கு ஆசியா முழுவதும் ஈராக் மற்றும் சிரியாவிலிருந்து லெபனான் மற்றும் காசா வரையிலான நிகழ்வுகளை பாதித்தது என்றும் ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்ப் பேச்சு நம்ம கிடையாது. ஜனவரி 2020 பயங்கரவாத எதிர்ப்பு தளபதியின் படுகொலை ஒரு தீர்க்கமான திருப்பு முனையை குறித்தது என்றும் ட்ரம்ப் சொல்லுது. அவரது தியாகத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் டேஸ் மற்றும் அல் ஹைதாவின் பதாதைகளின் கீழ் செயல்படும் குழுக்கள் மேற்கத்திய சக்திகள் மற்றும் இஸ்ரேலிய ஆட்சியின் நலன்களுக்கு சேவை செய்ய பலிப்படுத்தப்பட்டன. 2024 ஆண்டின் இறுதியில் நீண்ட காலமாக பயங்கரவாத அமைப்பாக குறிப்பிட்ட ஹயாத் ஹைரிட் அல் ராம் அதிகாரத்தை கைப்பற்றி சிறிய ஜனாதிபதி பசார் அல் அசாத்தின் அரசாங்கத்தை கவிழ்க்க முடிந்தது. இதற்கு நீண்ட காலமாக அசாத்தின் வீழ்ச்சியை திட்டமிட்டு சில பிராந்திய மற்றும் சர்வதேச அங்கீகரிப்பார்கள் ஏற்றுக்கொண்டார் என்றும் சொல்றாங்க. பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் சக்திகளுக்கு எதிராக சிரியா எதிர்ப்பின் முன்னணி வரிசையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் ஜெனரல் சுலைமானி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஆக இவங்களோட டார்கெட் சுலைமானிய மிக நீண்ட காலமா இருந்துச்சு. அதான் சொல்றோமே நாமே, அதாவது ரொனால்ட் ரீகன் ரொனால்ட் ட்ரம்ப் வரையும் அந்த தாக்குதல் தான், அந்த டார்கெட் தான். எனவே அதை வேறு நிலையா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த விடயத்தின். அதாவது வெளிப்படை தன்மை கொண்டிருக்கிறார் ரொனால்ட் ட்ரம்ப். அதை அழகா சொல்லுகிறார். நாங்க நடிச்சோம், நாங்க கொண்டோம் என்று சொல்லாம சொல்லியிருக்கிறார். பாக்தாத் ஏர்போர்ட்ல இருந்து வெளியான உடனே மறுதினமே மறு செகண்ட்லேயே டார்கெட் செய்யப்படுது ட்ரோன் தாக்குதல். அவங்க பிள்ளை அந்த அது எவ்வளவோ தந்திரம் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளி நேர்களே, நாம் தொடர்ச்சியாக ஈரான் பக்கம் எமது போக்கஸை நாங்கள் செலுத்திய வண்ணமே இருக்கின்றோம். ஏனெனில் வளைகுடாவில் ஒரு யுத்த மேகங்கள் பரவலாக ஏற்பட்டிருக்கிறது பார்க்கலாம். இதை நாம் ஏற்கனவே சொன்னது போது அவங்களோட ஆபிரஹாம் ஷிப் கூட வந்து கொண்டிருக்குது வளைகுடா நோக்கி. ஆக இப்ப ஒன்றை மட்டும் விளங்கலாம். அல் வைட்ஸ் ஏர்போர்ட் அங்கே பேஸ் இருக்குல்ல, 69, 66 ஏக்கர், அந்த பேஸ்ல இருந்து அமெரிக்க படைகள் கிளம்பினால் யுத்தம் என்று அர்த்தம். அது அவங்க தாக்கு பிடிக்கல. அது அமெரிக்கன் அடிக்கி கட்டார் பேஸ் அடிபட்டு போகும். 2000 10,000 மிசைல்ஸ் இருக்கு. அதாவது 2000 கிலோமீட்டர் பாயக்கூடியதும் 10,000 கிலோமீட்டர் ஜம்ப் பண்ணக்கூடியதும் இறுதி கட்டங்களை நாம் சொல்லிக்கிறோம் யூகே வரையும் பாயும், அவங்களோட கலிபோர்னியா வரையும் பாயும். பார்க்கலாம். நாம் இந்த சண்டைக்குள் நாம் இல்லை என்றாலும் எமது போக்கஸ் வளைகுடா பக்கம் தொடர்ச்சியாக இருக்கின்றது. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியை சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.